மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் கன்னியாகுமரியை தொடர்ச்சியாக காங்கிரசுக்கு ஒதுக்குவதால் திமுக வளர்வதில் சுணக்கம் உள்ளது என்றும் சட்டமன்ற தேர்தலில் குளச்சல் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் திமுக போட்டியிட வேண்டும் என்ற கன்னியாகுமரி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவதற்கு திமுக நிர்வாகிகள் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே சமயம் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்வதால் கன்னியாகுமரியில திமுக வளர்ச்சி அடைகிறதுல ஒரு சுணக்கம் இருக்கு அப்படின்னும் திமுக நிர்வாகிகள் கருத்து தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது மாவட்டம் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளோடு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தி வருகிறது. அந்த வகையில கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் அண்ணா அறிவாலயத்துல இன்று நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்துலதான் மாநில எல்லை மற்றும் தேசிய கட்சிக்கான முக்கியத்துவம் இருக்கிறதுனால கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு கன்னியாகுமரி நிர்வாகிகள் கருத்து தெரிவித்திருக்கிறாங்க. அதே சமயம் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கறதுனால திமுக வளர்றதுல ஒரு சுணக்கம் இருக்கு அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்ட திமுக நிர்வாகிகள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உட்பட்ட குளச்சல் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் இந்த முறை திமுக போட்டியிட வேண்டும் அப்படின்னு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில காங்கிரஸ் பாஜக சமபலத்துல இருக்கிறதுனால கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதல் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற வேண்டும். அதற்கு தேர்தல் பணிகள்ல ஒற்றுமையோடு தேர்தல் பணியாற்ற வேண்டும் அப்படின்னு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அறிவுறுத்தியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.